நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. இன்னைக்கு முக்கியமாக ஒரு டிப்ஸ் உங்ககிட்ட கேட்க போகிறேன். கேளுமா. எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொன்னேன், சுறுசுறுப்பாக இருக்கிறத பற்றி சொன்னேன். இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் இந்த தலைமுடி பிரச்சனை. எல்லாருக்கும் தலைமுடி பயங்கரமாக கொட்டுறது, இல்லை சீக்கிரம் இளநரை வந்துடுது. சரியா? டை அடிச்சுக்கிறோம். டை அடிச்சுக்கக்கூடாதுங்கிறது உங்களோட இது இல்லையா? டை அடிக்கக்கூடாது. அப்படி கருக்கருன்னு நல்ல நீட்டாக நிறைய முடி வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன டிப்ஸு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் இதுக்கு சரியான ஆள். ஏன் அப்படின்னா 3 பொண்ணு உங்களுக்கு. சொல்லுங்கள். இப்போ 3 பொண்ணுக்கும் எப்படி வளர்த்தேல், எப்படி தலைமுடி இருந்தது? 3 பொண்ணும் தலைமுடி நிறைய இருக்கும். அந்த காலத்துல நாங்கள் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவோம். வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி விடுவோம். நல்லா எண்ணெய் ஊற வச்சு நல்லா ஷாம்பெல்லாம் தேய்க்க மாட்டேன். நல்லா சீக்காய் தூளை வாங்கி சீக்காய் அரைச்சி குழந்தைகளை குளிப்பாட்டி விடுவேன். வாரம் ஒரு தடவை குளிப்பாட்டி விடுவேன். உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அதாவது கீரை, நெய், பால், தயிர் இதெல்லாம் ஹீட்டான பொருளை சாப்பிடுவாங்க. ஹீட்டான பொருளை சாப்பிட்டாலே தலைமுடி கொட்டும். அதனால நல்லா உடம்ப குளிர்ச்சியாக குழந்தைகளை வச்சுப்பேன். நான் நல்லா நெய்யெல்லாம் நிறைய சேர்த்துப்பேன். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் மருதாணி, வெந்தயம், கருவேப்பிலை இது 3 நல்லா அரைக்கலாம். தண்ணி விட்டார்கள் இல்லைன்னா பொடி பண்ணி எண்ணெயில் போட்டு காய்ச்சிட்டு வடிகட்டி வச்சுட்டு குழந்தைகளுக்கு 2 வேளையும் தொடவி நல்லா தலை வாரி பின்னி விடுவேன். நல்லா தழை வாரி பின்னிடுவேன். கண்ட ஷாம்புலாம் தேய்க்கவே மாட்டேன். இந்த தேங்காய் எண்ணெய் ஒன்று தான். அதை எண்ணெய் காய்ச்சி ஆற வச்சுட்டு பாட்டில் விட்டுப்பேன். விட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு தேய்ச்சி விட்டேன்னா குழந்தைகளுக்கு கருதுன்னு முடியும் வளரும், உடம்பும் நல்லா இருக்கும். வெள்ளை வராது, சீக்கிரம் வெள்ளை வராது. இந்த இளநரைக்கு பிரச்சனையே தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது. அப்புறம் இந்த காலத்தில் எல்லாரும் நெய் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கொழுப்புன்னு. ஆனால் நெய் கீரை சாப்பிடணும். கீரை வகைகளில் நிறைய கீரை வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையான கீரை சாப்பிடணும். கீரை சாப்பிட்டாலே உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சி இருந்தாலே தலைமுடி வளரும், உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். வெறும் தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை, மருதாணி, வெந்தயம் 3 பவுடர் பண்ணி போடலாம். இல்லை அரைச்சிட்டும் தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சு பாட்டில் ஊற்றிட்டோம்னா அது கெட்டு போகாது. ஒரு மாதம்னாலும் வரும். மாதத்துக்கு ஒரு தடவை காய்ச்சிக்கலாம். எப்படி மாதம் ஒரு தடவை எல்லாமே ரெடி பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி இதையும் ஒரு ரெடி பண்ணி பாட்டில் ஊற்றிட்டோம்னா நல்லா குழுன்னு நல்லா முடி வளரும். வெள்ளை முடி சீக்கிரம் வராது. சீக்கிரம் ஷாம்புகளை தேய்க்காதீங்க. அதே மாதிரி இப்போ டெய்லி குழந்தைலாம் எண்ணெயே தேய்க்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறது தேங்காய் எண்ணெய் டெய்லி தேய்ப்பலா? ஆமாம், தினமும் தேங்காய் எண்ணெய் தொடங்கி தான் பின்னி விடுவேன். ஆமாம், வாரம் ஒரு தான் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவேன். நல்லெண்ணெய் தேய்ச்சி வெள்ளிக்கிழமையும் அவளுக்கு இல்லை ஸ்கூலுக்கு நாளை எடுத்துனா ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஊற வச்சு குளிப்பாட்டி விடுவேன். நல்லா ஷாம்பெல்லாம் தேய்க்க மாட்டேன். சீக்காய் தூளை வச்சு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு சீக்காய் பொடியும் கடலை மாவும் மூஞ்சிக்கு போடுவேன். மூஞ்சி உடம்புக்கு நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அதாவது நரன்னு சீக்காட்டிலாம் போட்டால் குழந்தைகளுக்கு கண்ணமெல்லாம் வரன்னு இருக்கும். அதுவும் பனிக்காலத்தில் ரொம்ப வரப்பாக இருக்கும். அதனால கடலை மாவு, பைத்த மாவு 2ம் கலந்து அரைச்சிக்கலாம். இல்லை கடலை மாவு மட்டும் நல்லா மூஞ்சி தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுருவேன். குழந்தைலாம் இன்னும்படி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. தலைமுடி நல்லா கருன்னு இருக்கு. அதுக்கு இதான் சீக்ரெட்டு. தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெயில் தேய்க்க மாட்டேன். வாரம் ஒரு தடவை நல்லெண்ணெய் குளியல் நல்லா நல்லா எண்ணெய் நல்லா உடம்புலாம் தேய்ச்சி விடுவேன், தலைக்கும் தேய்ச்சி விடுவேன். வெள்ளிக்கிழமை முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் குழந்தைகளுக்கு முதல்ல எழுப்பி தூங்கி எழுந்தாங்க குளிப்பாட்டிவிட்டு தான் வயிற்றுக்கு சாதமோ ஏதோ நல்லா சுட பண்ணி. அதான் இப்போ இதுக்கு நீங்கள் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டேல. தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு சாத்துமது சாதம் சூடாக சாப்பிடணும். ஏன்னா குளிர்ச்சியோட இன்னொரு குளிர்ச்சி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாக்கா சளி ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் அன்னைக்கு சாத்துமது சாதம் சூடாக பண்ணி, அதாவது சாத்துமதுன்னா ரசம் இல்லையா? ரசம் சூடாக பண்ணி 11 மணிக்கெல்லாம் சாத்தா போட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தூங்குங்க. எழுதுவோம், மறுபடியும் எழுதுவா. அவள் கருத்து அவள் பார்த்துப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் அப்போல்லாம் காவேரிக்கு கூட்டின்னு போயிடுவேன். நல்லா அலசத்துக்கு அப்போதான் முடி அலசத்துக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா தலைமுடி நிறையா இருக்கும் குழந்தைகளுக்கு. காவேரியில் குளிப்பாடினா தலை அலசத்துக்கும் சீக்காய் நல்லா போகும். ஆற்றுல குளிச்சா சீக்காய் தூள் போகாது. அப்புறம் தட்டின்னு உட்காந்துக்கணும், ஃபேனை போட்டு காய வைக்கணும். அதனால நான் காவேரிக்கு தான் கூட்டின்னு போவேன். குழந்தைல நல்லா எண்ணெய் ஆற்றுலேயே வச்சுட்டு சீக்காய் மட்டும் காவேரிக்கு போய் குளிப்பாட்டி விடுவேன். நல்லா காஞ்சி நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா இருக்கும் தலைமுடி நல்லா வளரும், நல்லா இருக்கும். ஆரோக்கியமாக வளர்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இயற்கை சார்ந்ததாக நீங்கள் சொல்கிறீங்கள. வேறு எந்த கெடுதலும் இதில் கிடையாது. எங்கள் அணை நல்லெண்ணெய் உடம்பு எதுவுமே கிடையாது. குழந்தைகளுக்கு தலைமுடி நல்லா வளரும். வராது.
தலைப்பொடுகெல்லாம் இப்போ குழந்தைகள் சூடு உடம்பு சூடாகிறனால தான் இந்த பொடுகு பொடுகு, பொல்யூஷன்ஸ் எல்லாம் ஆறுறதுனால தான். முடி கொட்டுறது, பொடுகு வருது, இதெல்லாம் பொடுகு நிறைய இருக்கு இப்போலாம் குழந்தைகளுக்கு. அந்த ஷாம்பு தேய்ச்சி குளிக்கிறதுனாலையும் பாடி ஹீட் ஆகிறதுனால தான் பொடுகு வருது. பொடுகு வராமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த பொடுகுல போக்கிட்டு திருப்பி நான் சொல்கிறபடியே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது பொடுகே வராது. 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 பொடுகுக்கு வந்து அரப்புத்தூள் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, பச்சை கலரில். ஆமாம், அதுவும் தேய்ச்சிப்பா. அந்த காலத்தில் அதுவும் உண்டு. அது இப்போலாம் அது காணும், அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இருக்கும், கடையெல்லாம் விற்கும். ஆனால் நான் குழந்தைகளுக்கு இப்போ அதெல்லாம் தேய்க்கிறது இல்லை. இப்போ கடலை மாவு, கை குழந்தையா இருந்தனா 1 வயசு 2 வயசு மட்டும் கடலை மாவு, பைத்த மாவு இதுதான் தேய்க்கிறோம். வேறு எதுவும் தேய்க்கிறோம். சீக்கிரம் அப்படி தேய்க்க மாட்டேன் குழந்தைகளுக்கெல்லாம். 1 வயசு 2 வயசு குழந்தை பேரம் பேத்திக்கலாம் கடலை மாவு, பாசிப்பருப்பு தான் சேக்காப்படி. ஏன்னா கண்ணு எரியும். ஆமாம், குழந்தைகளுக்குலாம் உடம்பு ஒரு மாதிரி சாஃப்ட் உடம்பு இல்லையா, அதனால குழந்தைகளுக்கு எரியும் சொல்லிட்டு நான் தேங்காய் எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவேன். குழந்தைகளுக்குலாம் 1 வயசு 2 வயசு மட்டும் தேங்காய் எண்ணெய் தான், நல்லெண்ணெய் கிடையாது. தேங்காய் எண்ணெய் குளிப்பாட்டி விட்டு அதுக்கு வந்து கடலை மாவு, பைத்த மாவும் பொடி பண்ணி வச்சுட்டுருவேன். நைஸாக மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டேன்னா அதை போட்டு தேய்ச்சிப்பேன். பொன் குழந்தையா இருந்தால் மஞ்சப்பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி வச்சுப்பேன். ஆண் குழந்தையா இருந்தால் கடலை மாவும் பைத்த மாவும் தேய்ச்சி விடுவேன். பேரம் பேத்திக்கலாமோ குளிக்க பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. பேத்தி பேரம் கூட எடுத்து குளிக்க பண்ணிடுச்சு. சூப்பர் சூப்பர்மா. நான் தான் குளிப்பாட்டு, அடுத்தவளை குளிப்பாட்ட சொல்ல மாட்டேன். நானே நிம்மடியே குளிப்பாட்டிடுவேன். சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப சந்தோஷம், நன்றி. இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து. ஆடி மாதம் பிறக்கிறது, அதை பற்றி நிறைய சொல்கிறேன். அப்போ இன்னும் காத்துருங்க, அடுத்த வீடியோ ரெடியாகுது. ரெடி ஆயிடுது. சரி, ரொம்ப சந்தோஷமா. நன்றி.